Hey guys, welcome back to Maurice Vlog. Recently, ஒரு swing trade வந்து க்ளோஸ் பண்ணியிருந்தேன். ஸோ அந்த ட்ரேடுக்கான என்ட்ரி எக்ஸிட் லாஜிக் என்ன பேட்டர்ன் என்ன எல்லாத்தையும் வந்து இந்த வீடியோவில் பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ கடைசி வரைக்கும் பாருங்கள், உங்களுக்கு வந்து ஒரு ஐடியா கிடைக்கும் என்னன்ட்டு. அண்ட் நம்ம வந்து நிறைய வீடியோஸ் போட்டிருக்கோம் ஸ்விங் ட்ரேடிங் பற்றி, அந்த வீடியோஸும் போய் பாருங்கள். இப்போ வந்து சார்ட்குள்ளே போயிடலாம். ஸ்விங் ட்ரேடிங் பார்த்தீங்கன்னா நம்ம வந்து பேட்டர்ன் போட்டு அதுக்கப்புறம் அதில் வந்து பிரேக் அவுட், அதில் வந்து சப்போர்ட் ரீஜனில் வந்து பை பண்ணுற மாதிரி இருக்கும். அது வந்து இப்போ இந்த ஸ்டாக்குக்கு எப்படி வந்திருக்கு அப்படின்றத நம்ம பார்ப்போம். ஸோ இந்த ஸ்டாக் தான் ஜேஎஸ்எல். ஓகே, இது வந்து இப்போ 1 hour டைம் ஃப்ரேமில் இருக்குது. இதை வந்து நம்ம சேஞ்ச் பண்ணிப்போம் டெய்லி டைம் ஃப்ரேம். இதில் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து வீக்லி போய் பார்ப்போம். ஸோ அப்போ வந்து நம்மளுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஓவராலாக மார்க்கெட் வியூ வந்து நம்மளுக்கு நல்லா தெரியும். வீக்லி டைம் ஃப்ரேமில் இதுதான் பேட்டர்ன். ஸோ இது வந்து நான் எப்படி இது வரைஞ்சேன் அப்படின்றத ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன், டெலிட் பண்ணிக்கலாம். இந்த ஏரியாவை இப்போ வந்து விட்டுருங்க, சரிங்களா? அது வந்து நம்ம நெக்ஸ்ட் பார்க்கலாம். பேட்டர்ன் வரைறதுக்கு முன்னாடி நம்ம வந்து எல்லாத்தோட ஐ, அந்த ஒரு ஸ்விங் இருக்கும்ல, அந்த ஸ்விங்குக்கான ஐ வந்து நம்ம வந்து வரைஞ்சிக்கணும். ஸோ 2-3 ஸ்விங்கு போகும். அந்த ஸ்விங் எல்லாத்தையும் நம்ம மேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு ட்ரெண்ட் லைன் வந்து வரைஞ்சிக்கணும். நெக்ஸ்ட்டு கீழே பார்த்தீங்கன்னா சப்போர்ட் பேஸ் பண்ணி, அதாவது அந்த ஸ்விங் லோ இருக்குல்ல, இப்படி இறங்கிட்டு இப்படி மேலே ஏறும். ஸோ இதில் காமிக்கும் போது உங்களுக்கு இன்னும் ஈஸியாக புரியும். ஸோ அந்த சப்போர்ட் எல்லாத்தையும் ஜாயின் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிக்கணும். இது ஒரு ஸ்விங் போயிட்டு வருதா, இங்கே ஒரு ஸ்விங் போயிட்டு வருதா. ஸோ இது எல்லாத்தையும் ஜாயின் பண்ணுற மாதிரி ஒரு லைன் இப்போ வரைய போகிறோம். நெக்ஸ்ட் வந்து இங்கே தெரியுது பாருங்கள், கீழே இறங்கிட்டு இங்கே ஒரு சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்குல்ல. ஸோ இதை பேஸ் பண்ணி ஒரு லைன் வரையலாம். ஸோ நான் இப்போ வந்து சப்போர்ட் பேஸ் பண்ணி நான் இப்போ வரையல. ஓகேயா, சில ஸ்டாக்குக்கு நல்லாயிருக்கும். இல்லை இதுவே நீங்கள் வரைஞ்சிருந்தா கூட இது வந்து பிரேக் டவுன் மாதிரி கன்சிடர் பண்ணியிருப்பீங்க. பிரேக் டவுன் மாதிரி கன்சிடர் பண்ணி இங்கே ஒரு சப்போர்ட் இருக்குன்ட்டு இங்கே நீங்கள் டார்கெட் புக் பண்ணியிருக்கலாம். ஆள் வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகிருக்கலாம். எல்லாரும் எடுக்கிற மாதிரி எடுக்க முடியாது. இப்போ நான் ஒரு மாதிரி பார்ப்பேன் இந்த சார்ட்டை, நீங்கள் ஒரு மாதிரி பார்ப்பீங்க. நீங்கள் சப்போர்ட் ஒன்று நினைக்கலாம், நான் ஒரு சப்போர்ட் நினைக்கலாம். உங்களுக்கு வின் பண்ணலாம், இந்த வந்து ஸ்டாப்லாஸ் ஹிட் ஆகலாம். ஸோ அது மாதிரி நிறைய இருக்கும். அதான் இந்த பேட்டர்னில் வந்து ப்ராப்பரான ஒரு செட்டப் கிடைக்காது. பட் வந்து பேட்டர்ன் செட்டப் வந்து இந்த ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸ்லாம் விட்டுருங்க. ஸ்விங் ட்ரேடிங்க்கு கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா ஆப்ஷன்ஸ் ஃபீச்சர்ஸில் பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு வந்து ரிஸ்க் அதிகமாக இருக்கும். ஆப்ஷன்ஸில் பார்த்தீங்கன்னா தீட்டாடிக்கே அது மாதிரி நிறைய இருக்குது. ஓகேயா, இதே வந்து ஸ்விங் ட்ரேடிங்னா வந்து ஸ்டாப்லாஸ் ஒரு 5% இருக்கா, டார்கெட் எவ்வளோ 1:2, 10% வந்து நம்ம வந்து வெளியில் வர போகிறோம். அது மாதிரி போகலாம். இல்லை வந்து 1:2 ரேஷியோ 3 ரேஷியோலாம் அது வந்து நிறைய கிடைக்கும். ஸோ ஸ்விங் ட்ரேடிங்க்கு இந்த பேட்டர்ன் போட்டு வரைகிறதுலாம் பெனிஃபிட்டாக இருக்கும். இதுலேயும் வந்து நம்ம ரிஸ்க் மேனேஜ்மெண்ட் அது எல்லாமே அந்த பர்சன்டேஜ் இந்த மாதிரி ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணுற மாதிரி இருக்கும். ஓகே, ஸோ கைஸ் இப்போ வந்து ட்ரெண்ட் லைன் வரையும். ட்ரெண்ட் லைனுக்கு நீங்கள் வந்து இந்த பாடி இருக்குல்ல, இந்த பாடி வந்து க்ளோஸில் வைக்கணும். ஸோ இது வந்து இந்த விக்கை விட்டுருங்க. இந்த பாடியோட க்ளோஸ் தான் நீங்கள் வந்து கனெக்ட் பண்ணுற மாதிரி வரும். இங்கே ஸ்டார்ட் ஆகுது. ஓகே, இங்கே ஸ்டார்ட் ஆகிறது இப்படி ஒரு லைன் வரைஞ்சிட்டோம். இந்த லைன் வந்து கரெக்டாக அப்படின்னு கேட்டால் கரெக்டு. பட் இதை இன்னும் கொஞ்சம் எப்படி ப்ராப்பராக பண்ணலான்னா, இங்கே ஒரு இடம் இருக்குல்ல, இந்த இடத்த வந்து நம்ம வந்து கனெக்ட் பண்ணலாம். எப்படின்னா, இந்த இடத்த கனெக்ட் பண்ணும்போது இந்த விக்கு வந்து இந்த பாடியோட க்ளோஸில் நம்ம கனெக்ட் பண்ணும்போது இந்த விக்கை டச் பண்ணியிருந்தால் இந்த லைனும் எடுத்துக்கலாம் அக்கௌண்ட்டில். ஓகேயா, ஸோ நான் அது மாதிரி தான் வரைஞ்சிருந்தேன். ஏன்னா இந்த இடத்துல விக்கில் வைக்க வேணாம், பாடியில் கனெக்ட் பண்ணணும்னு சொன்னாங்க. இந்த இடத்துல விக் இருக்குது, இந்த இடத்துல பாடி இருக்குது அப்படின்ட்டு ஒரு கன்ஃபியூஷன் வரலாம். அது வந்து நீங்கள் நிறைய பேட்டர்ன் அந்த ட்ரெண்ட் லைன் வரைய தான் அது வந்து வரும். ஸோ அப்போ வந்து உங்களுக்கு தெரியும், ஓகே இதையும் வந்து இது ரெஸ்பெக்ட் பண்ணுது, அந்த மார்க்கெட் வந்து ரெஸ்பெக்ட் பண்ணுது அப்படின்னு தெரியும். இது வீக்லி டைம் ஃப்ரேம் பார்க்கும்போது இப்படி இருக்குது, இங்கே வந்து விக் இருக்க மாதிரி இருக்குது. டெய்லி டைம் ஃப்ரேமில் போயிடலாம். ஸோ உங்களுக்கு தெரியுதா, இங்கே டெய்லி டைம் ஃப்ரேமில் நம்ம எல்லாத்தோட பாடியும் வந்து வச்சுருக்கோம். இங்கே வந்து அவ்வளோதான், இங்கே ஒரு பாடி கனெக்ட் பண்ணியிருக்கோம், இங்கே கனெக்ட் ஆகுது, இங்கே கனெக்ட் ஆகுது. ஸோ இப்போ எல்லாரோட ஸ்விங் ஐயே வந்து கனெக்ட் பண்ணிட்டோம். ஓகேயா, இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆயிருக்கு. சில ஸ்டாக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பிரேக் அவுட் ஆனோடனே டக்குன்னு பறக்கும். லைக் இதில் பாருங்கள், இதில் வந்து ஆல்மோஸ்ட் வந்து பிரேக் அவுட் ஆனவுடனே உங்களுக்கு என்ட்ரி கிடைச்சிருந்தா, ஸோ ஒரு 3 days கிட்ட வந்து 4% வந்து மூவ் ஆயிருக்கு. பட் அதுக்கப்புறம் பாருங்களேன் எவ்வளோ % கீழே இறங்கியிருக்குன்ட்டு. மேலே இருந்து அந்த 4% ஏறிட்ட பிறகு டக்குன்னு ஒரு அடுத்த 3-4 daysல வந்து 9% அடி வாங்கியிருக்கு. ஸோ இது ஏன் இப்படி இறங்குதுன்னா, இந்த பேட்டர்ன் பார்த்தீங்கன்னா 2024 மேலேருந்து அப்படியே ஃபார்ம் ஆகிட்டு இருக்கு. ஸோ இப்படி வந்துட்டு ஃபார்ம் ஆயிருக்கா. ஸோ இங்கே கீழே வாங்கினவங்களாம் இங்கே வந்து ப்ராஃபிட் புக் பண்ணியிருப்பாங்க. ஸோ வந்து ஒரு டவுன்ஃபால் ஆயிருக்கு. ஸோ இந்த இடத்துல ரீடெஸ்ட் வந்த உடனே ஒரு குறிப்பிட்ட அமௌண்ட் கீழே போயிட்ட பிறகு பைஸ் திருப்பி உள்ளே வருவாங்க. ஸோ அந்த இடம் தான் ரீடெஸ்ட். ஓகேயா, இப்படி மேலே போயிட்டு எல்லாருமே வந்து ரொம்ப ரேலியாக இருக்குது, ரொம்ப மூவ் ஆயிருக்குன்னு சொல்லிட்டு வாங்கிட்டாங்களா. இங்கே வாங்கினவங்களாம் நினச்சி பாருங்கள், இவ்வளோ % மூவ் ஆயிருக்கு. ஸோ ப்ராஃபிட் புக் பண்ணுவாங்களா மாட்டாங்களா. இங்கேருந்து பாருங்கள், இங்கேருந்து ஆல்மோஸ்ட் வந்து 59 daysல 40% ரிட்டர்ன் கொடுத்துருக்கு. ஸோ கண்டிப்பாக எல்லாருமே வந்து ஓரளவுக்கு டீசெண்டான ரிட்டர்ன் வந்துருக்குன்னு சொல்லிட்டு வெளியில் வந்துடுவாங்க. ஸோ அப்போ என்ன நடக்கும்னா,
மார்க்கெட் கொஞ்சம் டவுன் வரும். ஸோ இந்த இடத்துல வந்துட்டு பிறகு இது நல்லா போன ஸ்டாக் ஆச்சு, இன்னும் வந்து வேல்யூ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சில பையர்ஸ் வருவாங்க. ஸோ அந்த இடத்துல தான் இங்கே ரீடெஸ்ட் நடக்கும். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் ஃபார்ம் ஆயிருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். எஸ், அது வந்து ரீடெஸ்ட்டில் ஃபார்ம் பண்ணது வந்து நம்ம ஹையும் லோவும் சப்போர்ட் பண்ணி ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிருக்கும். ஸோ இதில் என்ட்ரி எப்படி எடுக்கலாம்னா இந்த சப்போர்ட்டில் வந்து எடுத்துருக்கலாம், ஆர்எல்ஸ் வந்து இங்கே ஒரு ட்ரெண்ட் லைன் வரைஞ்சிடலாம், அங்கே எடுத்துக்கலாம். பட் இந்த சப்போர்ட் போகுமான்றது கேட்டால் 100% நம்மளால் சொல்ல முடியாது. மார்க்கெட் எப்படி வேணாலும் மூவ் ஆகும், ஸ்டாப்ல ஹிட் ஆகலாம், எது வேணாலும் போகும். ஸோ நம்ம என்ட்ரி வந்து இந்த இடத்துல ஒரு க்ரீன் கேண்டில் இங்கே ஒரு பார்த்தீங்களா, இந்த கேண்டில் தெரியுதா? ஸோ இந்த கேண்டில் வந்து க்ரீன் கலரில் வந்தோடனே நான் வந்து என்ட்ரி எடுத்துட்டேன். ஸோ என்ட்ரி எடுத்துட்டு நம்ம ஸ்டாப் லாஸ் வந்து ஃபஸ்ட்டு இந்த இடம் ஸ்டாப் லாஸ். ஓகேயா, அடுத்தது மேக்ஸிமம் வந்து மார்க்கெட் இது கீழே போச்சுன்னா கண்டிப்பாக வித்துருன்ற ஏரியா வந்து இந்த இடம். ஓகேயா, ஏன்னா இந்த இடத்துல ப்ரீவியஸ் சப்போர்ட் இருந்திருக்கும். ஸோ இது வரைக்கும் நம்ம வந்து கொஞ்சம் வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸ்விங் ட்ரேடிங் தான் உங்களுக்கு வந்து பர்சன்டேஜ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும், பட் ரிட்டர்ன் அதுக்கேற்ற மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் மார்க்கெட் பார்த்தீங்கன்னா திருப்பி இந்த இடத்துல சப்போர்ட் எடுத்துட்டு மேலே போயிட்டு திருப்பி டவுன் கொடுத்துட்டு இந்த ட்ரெண்ட் லைன் பாருங்கள், இந்த ட்ரெண்ட் லைனில் சப்போர்ட் எடுத்துகிட்டு போயிருக்கு. ஓகேயா, ஸோ இந்த இடத்துல நீங்கள் என்ட்ரி எடுத்துக்கலாம். பட் ஸோ இதெல்லாம் வந்து வருமானு நம்மளுக்கு தெரியாது. ஸோ வந்து ஒரு ப்ராப்பரான என்ட்ரியில் எடுத்துகிட்டு ஒரு ஸ்டாப் லாஸ் வந்து ஐடியெல்லாம் வச்சுக்கிட்டு ப்ராப்பரான ஒரு ரிஸ்க் மேனேஜ்மெண்ட்டோட பண்ணும்போது நம்மளுக்கு கொஞ்சம் ஸ்விங் ட்ரேடிங் நல்ல பெனிஃபிட்டாக இருக்கும். ஸோ இதோட மேக்ஸிமம் பொட்டன்ஷியல்ன்றது நம்மளுக்கு தெரியாது, பட் வந்து ஒரு டார்கெட் நம்மளுக்கு இருக்கும்ல. ஸோ அதை எப்படி நம்ம ஃபிக்ஸ் பண்ணலாம்னா 731 இந்த ஏரியாவில் இருக்குல்ல, இது வந்து டார்கெட் 1 மாதிரி வச்சுக்கலாம். பட் ஆனால் அதில் வந்து நம்மளுக்கு பர்சன்டேஜ் ரொம்ப கம்மியாக இருக்கும், 4% கிட்ட தான் வந்திருக்கும். பட் இங்கே பாருங்கள், இது வந்து T1 வச்சுக்கலாம். இது வந்து ரீசெண்ட் ஐ தான், இதுதான் வந்து ப்ராப்பராக இருக்கும். இந்த இடத்துல போயிட்டு பிறகு பார்த்தீங்கன்னா ஒரு திருப்பி ஒரு ரீடெஸ்ட்டோ இல்லை வந்து பறக்கலாம், பட் எந்த ஆப்ஷனாலும் நடக்கலாம்ல. ஸோ நம்மளுக்கு வந்து இந்த இடம் வந்துச்சுன்னா வெளியில் வந்துட்டேன். இன்னொன்று ஏன் வெளியில் வந்தேன்னா எனக்கு ஆல்மோஸ்ட் வந்து ஒரு 10% கிட்ட கிடைச்சிருச்சு. இதுக்கு இன்னும் பொட்டன்ஷியல் இருக்கலாம், பட் எனக்கு 10% போதும் அப்படின்ட்டு நான் வெளியில் வந்துட்டேன். ஓகே கைஸ், ஸோ இதுதான் இந்த ட்ரேடை பொறுத்த வரைக்கும். அண்ட் இன்னும் நான் சொல்லிக்கிறேன், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் கிடையாது கைஸ். இது வந்து ஜஸ்ட் நான் எடுத்த ட்ரேடு வந்து நான் பிரேக் டவுன் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன், அவ்வளோதான். இதுக்கப்புறம் இந்த ஸ்டாக் வாங்கலாமா வாங்கக்கூடாது எதுவுமே நான் வந்து சஜஸ்ட் பண்ணல. இது எவ்வளோ பர்சன்டேஜ் போச்சு, என்னோட ஸ்டாப் லாஸ் என்ன, அதை வந்து தான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஓகே கைஸ், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வந்து இந்த வீடியோக்கு லைக் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ வேறு எதனா டவுட்ஸ் இருந்துச்சு ஸ்விங் ட்ரேடிங் பற்றி அப்படின்னா நீங்கள் வந்து கமெண்ட்டில் தாராளமாக கேட்கலாம். ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ், see you in next video. He's a living like a rock star, from the clinic to the streets, he's capturing it all. Maria's the name.